அவர் கற்றுக் கொடுக்காத ஒரு சுவிசேஷ முறையை இன்றைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சத்தியம் பேசாத எந்த இடத்திலும் தேவன் வெளிப்படுவது கிடையாது. நாம பாவம் பண்ணிட்டு சபைக்கு போனா கூட அங்க பாட்டு பாடி ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி 4 காமெடியை சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம குற்றத்திலிருந்து உணராம விடுதலையாகாம நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளை மறக்க செஞ்சு நம்ம செஞ்ச பாவத்தையும் தப்பையும் மற்றவர்களுக்கு செஞ்ச மீறுதல்களையும் மறக்க செஞ்சு சபையிலிருந்து வெளியில அனுப்புறாங்களே. அப்போ இது இயேசு கிறிஸ்து போன பிறகு இந்த உலகத்துக்கு வந்த தேற்றரவாளன் சொல்லுகிற செய்கிற கிரியைகளா உணர்ந்துக்குங்க. அப்படி சந்ததிகளுக்கு நாம் பிராக்டிஸ் பண்ண, அதாவது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவத்தை கொண்டு போறாங்க. இப்போ அவங்களும் அறியாமலே ஏத்துக்கிட்டாங்க. இந்த சந்ததியை எப்படி திருப்பி கூட்டிட்டு வரணும்னே தெரியல. அப்ப இன்றைக்கு ஒரு தலைமுறை தேவன் கற்றுக் கொடுக்காத, இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டாத ஒரு ஊழிய முறையை பின்பற்றுறாங்க. அதை இந்த கிறிஸ்தவ உலகமும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. உங்கள் மனது என்னத்தான் போதித்தாலும், என்னத்தான் பாடல் பாடினாலும், என்னத்தான் ஜெபம் பண்ணாலும், என்னத்தான் தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு சொன்னாலும், கடைசியில உங்களுடைய மனசாட்சி தான் தேவனிடத்துல ஐக்கியம் கொள்ளணுமா வேண்டாமா என்பதை நிர்ணயிக்கிறது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் கொருந்து பட்டணத்தாருக்கு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பிசாசு உங்களை வந்து வஞ்சித்துட்டான், யாரோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு ஊழிய முறைமையை வந்து சொன்னா நீங்க சகிச்சுக்குவீங்கன்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் நடக்குது.